ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 31 எக்ஸ்ப்ளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பா நான் வந்து கம்பைன் பண்ணி போடவான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ஓகே ப்ரோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அடுத்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸா கம்பைன் பண்ணி 30 நிமிட்ஸ்க்கு மேல போடுறேன் நண்பா. ஓகே கைஸ் வளவளன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். ஓகேனா? இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் மெசேஜ் வருது. வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து லெவல் 19 பீஸ்ட்ட கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி சொல்லிட்டு இருக்கான். ஏய் சூப்பர் லிங்கான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இப்ப லெவல் 5ல இருக்கோம். மாஸா இருக்கு. இத கேட்கும்போதே கூலா இருக்கு. நம்ம டீம் தான் இப்ப 5வது பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன், சாரி நீங்க மாத்தி சொல்றீங்க. இப்ப செக் பண்ணி பாருங்க. நம்ம 3 பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஃபேட்டி சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ட்ட கொண்டு 3வது இடத்துக்கு போயிட்டாய்ங்க. ம். ஆமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பிளேஸ்ல இருக்கோம். பட் இனி நம்ம டாப் ரேங்கா போ வேணாமா? என்ன சொல்றீங்க? நம்ம வந்து கோல்டன் ஜோனுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். "ஏய் என்ன லிங்கா விளாண்டுக்கிட்டு இருக்கியா? ஏய் ரொம்ப டேஞ்சருங்க. எப்படிங்க போறது? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க." ஏய் நம்ம தான் இந்த ஜோன காலி பண்ணிட்டோம்லப்பா. சில்வர் ஜோனே மொத்தமா காலி பண்ணிட்டோம். இதுக்கடுத்து என்ன பாஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த பாஸையும் முடிச்சுட்டா ஒண்ணும் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐய்யய்யோ! இவன் வேற சும்மா இருக்க மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. சரி, சரி கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன். வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது போன எபிசோட்ல சொல்லியிருக்க மாட்டேன். இந்த எபிசோட்ல தான் சொல்லுவாய்ங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 2ண்ட் அவெக்கின் தான் அடைஞ்சிருக்கீங்க. பட் 2ண்ட் அவெக்கின்ல இவ்வளோ பீஸ்ட்ட மாஸா கொண்டுகிட்டு இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ரொம்பவே பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நமக்கு இந்த இடத்துல தான் சொல்லுவோம். நான் வந்து கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன். அத கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கங்க. இனிமே கன்ஃப்யூஷன் ஆகாம தெளிவா சொல்றேன். இப்பதான் ஹீரோ சொல்லுவான். சாரி உங்கள்ட்ட யார் சொன்னா நான் வந்து 2ண்ட் அவெக்கின்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னோனே இந்த இடத்துல என்னது? என்னது அப்ப நீ 3ர்ட் அவைக்கினா? 2ண்ட் அவைக்கின் தான்டா நான் கேள்விப்பட்டேன். எப்படா 3ர்ட் அவைக்கின் ஆன? தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா வாய பொளந்துட்டாய்ங்க ஷாக்காயிட்டு. அப்போ வந்து பார்த்தேன்னா, சகோதரர் லிங்கா நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, மாஸ் தான் பார்த்தியா? 3ர்ட் லெவல் அவைக்கின் ஆயிட்ட. சூப்பர், சூப்பர். சொல்லவே இல்ல பாத்தியா? அது அது அப்படிதான், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒழட்டி விடுங்க. சரி, சரி விடுங்க பார்த்துக்கலாம். என்னைய போட்டு நசுக்காதீங்க உங்க ஸ்ட்ரென்த்த வச்சுட்டு. உங்க ஸ்ட்ரென்த்லாம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கான் இந்த இடத்துல ஃபேட்டிய வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே. வாங்க நம்ம அடுத்த ஜோனுக்கு போவோம். கோல்டு ஜோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒண்ணா கிளம்பிட்டு இருக்காய்ங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஷாக்காயிட்டீங்க. என்னது? அடுத்து கோல்டு ஜோனா? ஏங்க இவங்க உங்க 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 ஆளுக்கு மைண்ட் இருக்கா இல்லையா? மனசாட்சின்றது இருக்கா இல்லையாங்க? என்னங்க அடுத்து சில்வர் ஜோன் அங்க மொத்தமா சோலிய முடிச்சுப்புட்டு கோல்டு ஜோனுக்கு போயிட்டு இருக்காய்ங்க. ஆஹா! என்னதான் லிங்கான் வந்து பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் கோல்டு ஜோனுக்கு போறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பாய்பிங் இந்த பக்கம் வேற நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாவ் சாங்கோட பிரதர் சொல்லிட்டு இருக்கான். "உன்ன ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல தலகன கிணகன ஏறிருச்சா? சில்வர் ஜோன கிளியர் பண்ணிட்டா பெரிய ஆள் நெனச்சுட்டானா? ஒழுங்கா சில்வர் ஜோன்ல இருக்க மாஸ்டர கொல்லாம கோல்டு ஜோனுக்கு என்டர் ஆயிட்டு இருக்கான். அவன் மொத்தமா சாக தான் போறான். தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கான். சாவ் சாங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களோட டீச்சர் எத்திக்ஸ நீங்க ஃபாலோ பண்ண மாட்றீங்க. உங்களோட ஸ்டூடண்ட்டே நீங்க வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க. நீங்க இந்த ஸ்கூலோட வாத்தியார் தானா? இல்ல வேற யாராவது இது பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பாய்பிங் திடீர்னுட்டு இருக்கா. "ஓ ஷிட்! இவ வேற என்னைய ரொம்ப வெறுப்பேத்துறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு மறுபடியும் மனசுல நெனைக்கிறேன். இவனால தான் என்னோட பிரதர் வந்து ஜெயிலுக்கு போனான். இவன் வந்து ஜெயிக்கவே கூடாது. இவன் இந்த இதுக்கே வந்திருக்க கூடாது. நான் அப்பயே அடிச்சு பத்திருக்கணும். என்னால முடியல. இவன சும்மா விடமாட்டேன். அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கரமா வஞ்சன்ஸ வச்சுட்டு நெனச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம பைத்தியக்காரன் கோல்டன் ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜோன்ல தான் இருக்கான். சில்வர் ஜோன்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ தான் அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காய்ங்க. பரவால்ல. இது ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. நம்மளோட டீம் வந்து ரொம்பவே அற்புதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஹேர்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஃபோன்ல டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. என்னடா இந்நேரம் எவன்டா மெசேஜ் பண்றான்? அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாவ் சாங்கோட பிரதர் தான் சொல்றான். லிங்கானோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முன்னேறிட்டு இருக்காய்ங்க. அவைங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, சில்வர் ஜோன மொத்தமா காலி பண்ணிட்டாய்ங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவைங்க கோல்டன் ஜோனுக்கு என்டர் ஆயிட்டு இருக்காய்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிற இடத்துல இப்போ கொஞ்சம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்கு. அத கொல்லு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் டாப்ல வரணும். நீ தான் ஜெயிக்கணும். அவைங்க ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சில்வர் ஜோனோட பாஸ் மாஸ்டர் அது இருக்கக்கூடிய லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாவ் சாங்கோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஹேருக்கு சென்ட் பண்ணி விட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஹேர் சொல்லிட்டு இருக்கா. நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாஸ்டர்ஸே கொல்லுவோம். பெரிய பெரிய மாஸ்டர் சைட்லாம் போ வேணாம். இந்த மாஸ்டர கொண்டாலே நம்ம ஜெயிச்சுருவோம். நம்ம செலக்ட் ஆனா போதும்.
இதே மாட்டி தப்பி தவறி கூட மா பாஸ் மாஸ்டர் சைடு போயிறாத. நான் ஏற்கனவே சொன்னது தான் அப்படி சொல்லிட்டு தான் இருப்பா. அவ சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்கும்போது, "என்னடா இங்க இருந்த ஆள காணோம். இவன் இங்க எங்க போனான்? இங்க இருந்தவன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல தான் இருக்கா. ஐயோ! இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது டங்கின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கா. "என்னடா அவன் அங்கிட்டு இருந்து ஓடி வர்றான்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, லெவல் 20ல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஆம்ப் ஏப் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் லெவல் மாஸ்டரா அவன் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். பட் இது இந்த பேர் எனக்கு வாய்க்குள்ள வரல. நான் தமிழ்ல கூட சொல்றேன். நீல கை கொண்ட ம் ஒரு குரங்கு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கையில வாயில இந்த பேர் வரமாட்டேங்குது. அது வந்து வந்துட்டு இருக்கும். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஹேர் வில்லப்பையன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். "ஏய் ஏய் வா வா நம்ம சேர்ந்து இந்த மான்ஸ்டர கொன்றுவோம். போட்டு தள்ளிரு. இது பாஸ் மாஸ்டர். இத கொன்றோம்னா நம்ம தான் ஜெயிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது மனசுல நெனச்சிட்டு இருக்கேன், இத மட்டும் நான் கொன்றுட்டேன் அப்படின்னு வச்சுக்க, நான் தான்டா இங்க கிங்கு. டாப் ரேங்க்ல எப்போதுமே நான் தான் இருப்பேன். எங்க டீம் தான் இருக்கும். அந்த லிங்கான் பைத்தியக்காரன்லாம் பக்கத்துல கூட வர முடியாதுடா. போட்டு தள்ள வேண்டியதுதான். நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லடா." அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். நெனச்சுட்டு இருக்கும்போது க கைய வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் அட்டாக் பண்ண போகுது. "ஐய்யய்யோ! சோலி முடிய போகுது. தயவு செஞ்சு அட்டாக் பண்றீ" அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தரைக்கு அடியில எடுத்துட்டு ஐஸ் கிரிஸ்டல்ஸ வர வச்சு குத்தி காப்பாத்தி விட்டுறான். "நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். இல்ல அப்படின்னா என் கதை முடிஞ்சிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் பைத்தியக்காரா பண்ணாடா பயலே! நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இந்த மாரி பாஸ் லெவல் மாஸ்டர் சைட்லாம் போ வேணாம். நம்ம ஏற்கனவே டீல் மேக் பண்ணோம்ல. சும்மா சாதாரண மான்ஸ்டர்ஸ கொல்லுவோம். சில்வர் ஜோன்ல இருக்குது. அத கொண்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லி தானே பேசிட்டு இருந்தேன். "எதுக்குடா இவ்ளோ பெரிய மான்ஸ்டர இழுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் சொல்றான், "ஏய் என்ன நம்ம டீல் ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் தான் டாப்ல இருக்கோம்னு இது பண்ணணும். நீ எங்களோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, உதவி செஞ்சேன்னா உனக்கு தேவையான பொருள நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்றத நீ செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேத்துல ஏதோ டீலிங் இருக்கு போல. அது என்ன டீலிங் சொல்லிட்டு சரியா சொல்லல இவங்க இந்த இடத்துல. அப்போ வந்துட்டு அவ மனசுல நினைக்கிறா, "ஐயோ! இந்த பைத்தியக்காரனோட நான் டீம் சேர்ந்திருக்கவே கூடாது. தேவையில்லாம இது பண்ணிட்டேன். நான் தெளிவா தான் அவன்ட்ட படிச்சு சொன்னேன். இந்த மாட்டிக்கு பாஸ் லெவல் மாஸ்டர் சைட்லாம் நம்ம போ வேணாம். சும்மா சாதாரண மாஸ்டர அடிச்சு இது பண்ணாலே நம்ம நல்ல ரேங்க்ல இருக்கலாம்." அப்படின்னேன். இவன் கேட்டு தொலைக்க மாட்றானே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி மனசுல நெனச்சுட்டு இருக்கா. அப்படி நெனச்சுட்டு இருக்கும்போதே, அவளோட ஐஸ் பவர் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாளா, அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் சல்லியா நொறுக்கிட்டு அவள அட்டாக் பண்ற பயங்கர ஃபோர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா, ஐசகல் ஷாட்கன் பவர யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணி நிக்கிறா. பட் எய்ம் பண்ணி நிக்கிறது மட்டும் இல்லாம அட்டாக் பண்ணிர்றா. அதெல்லாம் ஒண்ணு கூட வேலை செய்யல. அவ்வளோதான் சல்லி ஐஸ நொறுங்க தான் செய்யுதே தவிர, அது பயங்கர ஃபோர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற அளவுக்கு அவ ஷாக்ல இருக்கா. ஐயோ! டப்புன்னு அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஜம்ப் ஆயிட்டா. ஐ மீன் ஜம்ப் ஆயிட்டான்னா தப்பிச்சிட்டா. பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு, இந்த பக்கம் போனா என்ன? நான் மறுபடியும் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஒரு ஜம்ப போட்டு இங்கிட்டு வருது. அவ்வளோதான் நம்ம கதை முதிய போது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றா. ஏன்னா இந்த தடவ வந்து அவள் தப்பிக்க வாய்ப்பே இல்ல. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கா. அப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் இருக்கும்போது, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டெக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்மாக் தான். அவ்வளோதான் வாய் பூன்னுட்டு வாயிலருந்து பொள்ள பொள்ள அப்படின்னு ரத்தமே வெளில வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. "என்னது நான் சாகலையா? நான் தப்பிச்சிட்டேனா? என்ன நடந்துச்சு இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்ல பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாரி தெரியுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம லிங்கான் தான் ஹீரோ தான் வர்றான். அப்படி வரும்போது, "லிங்கான் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்லயே கேட்கிறா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஏய் நீ என்ன இங்க பண்ற? நீ எப்ப இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கூலா நம்ம ஹீரோ கேட்கிறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. சரி ஓகே நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த சாப்டர்ல இருந்து கம்பைன் பண்ணி போடுறேன் நெறையா சாப்டர்ஸ 1/2 அன் ஹவருக்கு மேல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் மொபைலுக்கே வந்துட்டேன் நண்பா. CapCutக்கே. பிரீமியம் ப்ரோ வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் எதிர்பார்த்தத விட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குன்னா, எந்த அளவுக்குன்னா டைம் ரொம்ப எடுக்குது. யூசுவலா மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடிட்டிங் முடிச்சிடும். வாய்ஸ் குடுக்க அது இதுன்னு சேர்த்தா 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரத்துல வந்து மேக்ஸிமம் வீடியோவே முடிஞ்சிரும். அது பிரீமியம் சைடு போனேன் அப்டின்னா, பிரீமியம் ப்ரோல லேப்டாப் சைடு போனா, எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணவே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தான் கத்துக்கிறேன் அப்டின்றனால. அதனால திரும்ப மொபைலுக்கே வந்துட்டேன். சரி அத விடுங்க நண்பா. ஏற்கனவே சொன்ன மாட்டிக்கு வீடியோஸ் இனிமே ரெகுலரா வந்துரும். நண்பா உங்கள்ட்ட ஹைப் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க நண்பா. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறனால சுத்தமா ரீச்சே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்ப்பாங்க அப்டின்னா, திரும்ப வீடியோ போட்டேன் அப்டின்னு மட்டும் சொல்லுங்க. சரி ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.